இந்த எபிசோட் மேங்களூரில் நாங்கள் சாப்பிட்ட லஞ்ச் அண்ட் டின்னர் பற்றி இருக்க போகுது. ப்ரீவியஸ் எபிசோடில் நாங்கள் மேங்களூர் ரீச் அதை பற்றி கவர் பண்ணியிருப்போம். சப்போஸ் அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ அண்ட் அதோட பிளேலிஸ்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு நம்ம வந்திருக்க பிளேஸு ஹோட்டல் தீபா கம்போஸில் இருக்க இந்த சட்னி ரெஸ்டாரண்ட். இந்த பிளேஸ் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் நம்ம மேங்களூரில் ஸ்டே பண்ண ஏர்பிஎன்பி பிளேஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபுளாக இந்த சட்னி ரெஸ்டாரண்ட் இருக்குங்கிறனால தான். இந்த சட்னி ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சட்டிலான லைட்டிங்கில் குரூப் அண்ட் ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு அண்ட் ப்ரைஸஸ் அப்படியே பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு நாங்கள் இங்கே சட்னி ஸ்பெஷல் தாலி அண்ட் சவுத் இண்டியன் தாலி ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு சட்னி ஸ்பெஷல் தாலியில் வர சூப்போட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அப்படியே நம்ம லஞ்ச் பிளாட்டரை பார்ப்போம் வாங்க. இந்த சட்னி ஸ்பெஷல் தாலியில் சூப்பு, பூரி ஒரு சப்பாத்தி வித் வெஜ் கிரேவி, ஃப்ளேவர்ட் ரைஸு, அப்புறம் ரைஸு, சாம்பார், ரசம், பப்பட் அண்ட் 2 ஸ்வீட்ஸோடு வருது. வேற ரெகுலர் சவுத் இண்டியன் தாலியில் மேலே சொன்ன ஸ்பெஷல் தாலியில் வர சூப் அண்ட் 2 ஸ்வீட்ஸ் வராது. மற்றபடி ரெண்டுத்தையும் அதே டிஷ்ஷஸ் தான் ரிப்பீட் ஆகுது. மெனுவில் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். டோட்டலாக இங்கே ஒரு 3 சப்பாத்தி சர்வ் பண்ணுறாங்க. இது சப்பாத்திக்கு சைடாக வர வெஜ் கறி, தென் சாம்பார், அப்புறம் பாயசம், ரைத்தா அண்ட் கர்ட். இதுதான் ஸ்பெஷல் தாலியில் வர செகண்ட் ஸ்வீட்டு. பார்க்க கேசரி பாத் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பட்டர் மில்க்கு, தொகையல் அண்ட் தால். ஃபைனலாக ரசம். வேற ரெகுலர் சவுத் இண்டியன் தாலியில் மேலே சொன்ன ஸ்பெஷல் தாலியில் வர சூப் அண்ட் 2 ஸ்வீட்ஸ் வராது. மற்றபடி ரெண்டுத்தையும் அதே டிஷ்ஷஸ் தான் ரிப்பீட் ஆகுது. அப்படைசராக அந்த சூப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே சப்பாத்தியிலேருந்து லஞ்சை கண்டினியூ பண்ணுவோம். சப்பாத்திக்கு சைடாக வர கறி சாஃப்டாக நல்லா குக்காகி இருந்தது. அதோட டேஸ்ட்டும் நார்த் இந்தியன் மீல்ஸில் வர ரோட்டி கறிக்கு சர்வ் பண்ணுற கறி டேஸ்ட்டில் இருந்தது. அப்படியே இந்த சப்பாத்தியை அடுத்து தொகையல் அண்ட் தென் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்டோம். யூஸ்வலாக நம்ம ஊர் ஸ்பெஷல் தாலி வாங்கினா அதில் எய்தர் பிரியாணி இல்லை புலாவ் சர்வ் பண்ணுவாங்க. ஹவர் இந்த ஸ்பெஷல் தாலியில் ஃப்ளேவர்ட் ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா டொமேட்டோலாம் ஆட் பண்ணி ஏதோ ஒரு புளிசாதம் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாத்திட்டோம்டா. நெக்ஸ்ட்டு தால் ஆட் பண்ணி ரைஸ் சாப்பிட ஆரம்பித்தோம். தால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி வாட்டரியாக தான் இருந்தது. அடுத்து சாம்பார் சாப்பிட்டோம். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி இதோட டேஸ்ட் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் சாருன்னு சொல்ல போகிற ரசம் ட்ரை பண்ணோம். ரசம்னாலே அப்பளத்தோடு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் இன்னும் செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்பளத்தோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ரசம் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து பாயசம். எங்களுக்கு இந்த பாயசத்தில் அப்பளம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு இதில் பஜ்ஜி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. கேரளா சைடில் பார்த்தா பாயசத்தில் பனானா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பாயசத்தை எந்த காம்பினேஷனோட சாப்பிட்டா பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக பட்டர் மில்கை ரைஸில் போட்டு அதுக்கு பிக்கிள் சைடாக வச்சு இந்த சட்னி ஸ்பெஷல் தாலியை கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட் டெசர்ட்டாக இந்த தாலியில் வந்தால் கேசரி பாத்தை ட்ரை பண்ணோம். இந்த கேசரி பாத்தோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. கடையோட ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தாலுமே ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டின்னருக்கு நாங்கள் ட்ரை பண்ண பிளேஸு இந்த ஆஷிர்வாத் ஜோலாதா ரோட்டி சென்டர். இது மேங்களூரில்
டிவிஎஸ் சர்க்கிள் பக்கத்தில் இருக்குது. இதோட லேண்ட்மார்க்னால் இந்த மானசா டவர்ஸை மென்ஷன் பண்ணலாம். இந்த ஸ்பாட்டுமே நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸுக்கு பக்கத்தில் அண்ட் ப்ரீவியஸாக லஞ்ச் சாப்பிட்ட சட்னி ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் இங்கே ரோட்டி காம்போ ட்ரை பண்ணோம். இதில் 2 ஜோலாதா ரோட்டி, 2 கறி அண்ட் கேர்டோட வரும். இதோட ப்ரைஸ் 60 ருபீஸ். இந்த ஜோலாதா ரொட்டின்னு சொல்லப்படுற ஜோவா ரொட்டின்னு என்னென்னு பார்ப்போம். நார்த் கர்நாடகா சைடில் சோள மாவில் செய்யப்படுறது தான் இந்த ஜோவா ரொட்டி. ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டு. இந்த ரோட்டிக்கு சைடாக நல்லா ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கூட்டு, கோவக்காய் கறிலாம் அதோட சேர்த்து சர்வ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட கேர்டும் அது மேலே கொஞ்சம் சட்னி தூவி தராங்க. யூஸ்வலாக சப்பாத்தி ஆர் நானுக்கு சைட் டிஷ்ஷாக கிரேவி சாப்பிடுவோம். வேறாஸ் இந்த ஜோவா ரொட்டிக்கு தொட்டுக்க தரப்படுற சைட் டிஷ் கிரேவி ஸ்டைல் இல்லாமல் ட்ரையாக இருந்தாலும் இந்த ரோட்டிக்கு நல்லா செட் ஆகும். இந்த ஜோலாத ரொட்டியோட கோவக்காய் கறியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு பிளேட்டில் சர்வ் பண்ண கறியில் பீட்ரூட் அண்ட் வெண்டைக்காலாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம தமிழ்நாடு இருக்க ஹோட்டல்ஸில் இந்த ஜோவா ரொட்டி மெனுவில் இருக்காது. நீங்கள் கர்நாடகா சைடு வந்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கர்நாடகா டிஷ்ஷஸான ஜோவா ரொட்டி அண்ட் ராகி முத்தையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸில் ஜோவா ரொட்டி மட்டும் இல்லாமல் அக்கி ரொட்டி அண்ட் ராகி ரொட்டி இருக்குது. ஆல்சோ பல்யாவில் பார்த்தா டெய்லி டிஃப்ரெண்ட் பல்யா இவங்க மெனுவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே வெண்டைக்காய் பல்யா, நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பல்யா, அப்புறம் கோவக்காய் பல்யான்னு டிஃப்ரெண்ட் பல்யாஸ் இங்கே கிடைக்கும். இந்த ரோட்டி காம்போலேயே எக்ஸ்ட்ரா ரைஸ் அண்ட் சாம்பாரோட வாங்கினா அதுதான் ரோட்டி மீல். அண்ட் இந்த ரோட்டி மீலோட ப்ரைஸு 100 ருபீஸ். அதில் ரைஸ் குவான்டிட்டி இந்த மாதிரி ஹாஃப் ரைஸ் வரும். இதோட சேர்த்து இந்த டின்னரில் தேர்ட் ஐட்டமாக சித்ரானா ட்ரை பண்ணோம். ரோட்டி மீலில் வர சாம்பாரோட டேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தனால அதில் கேர்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே ட்ரை பண்ண சித்ரானா யூஸ்வலாக இருக்கிற லெமன் ஃப்ளேவர் கம்மியாக இருந்து அதில் டொமேட்டோலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னென்னா கடலை போட்டிருக்காங்க, டொமேட்டோ போட்டிருக்காங்க, ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. என்ன ஆனால் இது என்ன ரைஸு? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிளேட் 40 ருபீஸு. இது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெடிஷ்னல் கர்நாடகா ஃபுட் ஐட்டம்ஸான ராகி முத்தையும் இங்கே மெனுவில் அவைலபிள் இருக்குது. ஃபைனலாக எங்களோட ஃபேவரட்டான ஹோலிகேன்னு சொல்லப்படுற போலியோட இந்த டின்னரை கம்ப்ளீட் பண்ணோம். நாங்கள் இங்கே ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு போலி. அப்படியே பிளேட்டை ஒரு சைடாக டில் பண்ணுறேன். எப்படி கீ ட்ரிப் ஆகுதுன்னு பாருங்கள். என்னதான் அப்பர் லேயரில் கீ கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி இருந்தாலும் ஹோலிகே உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்தது. இந்த ஹோலிகேவோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த லஞ்ச் அண்ட் டின்னர் பிளேஸஸ் சூஸ் பண்ண மெயின் ரீசன் நாங்கள் ஸ்டே பண்ண ஏர்பிஎன்பி பிளேஸ் பக்கத்தில் இருந்தனால தான். அடுத்தடுத்து இந்த மேங்களூர் ஃபுட் சீரீஸில் போண்டா ஐஸ்கிரீம், பிஸ்கெட் ரொட்டி, ஐஸ்கிரீம் தால்னு வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பற்றி இருக்க போது அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்டா.